Hi, hello and welcome back to the final episode of this IPL special. இந்த IPL ஸ்பெஷலோட ஃபைனல் எபிசோட் இது. இந்த 8 டீமையும் பார்த்தாச்சு. 8 டீம்ல 2 டீமை தான் குவாலிஃபை பண்ணி கூட்டு போயிருக்காரு. SRH காலி பண்ணிட்டாரு, RCB காலி பண்ணிட்டாரு. இப்போ எல்லா நாளும் கார்த்திகை. ரெண்டு டீம் தான் பாக்கி இருக்கு. 2 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. இந்த 2 டீமும் குவாலிஃபை ஆகுது அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸோட நான் உங்களை இந்த எபிசோடு கூட்டு போறேன். ஏன்னா இவருக்கு 2 டீம் தான் குவாலிஃபை பண்ணிருக்காரு. மத்தவங்க எல்லாம் கிட்ட வந்து போயிருவாங்க. GT கிட்ட வந்து போயிருவாங்க, KKR கிட்ட வந்து வெளியே போயிருவாங்க. LSG RR குவாலிஃபை ஆயிட்டாங்க. RCB அப்படின்ட்டாரு. SRH வந்து அணில் எல்லாம் ரொம்ப கஷ்டம், ஒட்டஞ்சா காலி, ஆனா கிட்ட கொண்டு போயிருக்காரு. இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ CSK MI குவாலிஃபை ஆகுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டு பாடிட்டேன். CSK கிடையாது, MI தான் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். MIயும் CSK குவாலிஃபை ஆறாங்களா அதை சொல்லிட்டு MIல இருந்து ஆரம்பி. MIல ஒரு பெரிய மாற்றம். ஹார்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு கேப்டன் தி சைடு. ரோஹித் சர்மா ஒரு பேக் பெயின் அப்படி இப்படி நர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா வரப்போறாரு. சூரியகுமார் யாதவோட NCA கிளியரன்ஸ் பெண்டிங். மும்பை எங்க தங்குது? வேர் டு தே ஸ்டாண்ட்? ஆரம்பிக்கலாம் பீடா. இப்போ வந்து நிறைய வந்து அந்த ஒரே ஒரு இது என்னன்னா மீடியா ப்ளோ அப், இந்த மாதிரி நாட் ஆல் இஸ் வெல் வித் தம் அது இதுன்னு. இப்போ இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், அவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரான்ச்சைசிஸ். ஓகே, நாட் ஒன்லி இயர் இந்த IL லீக் அங்க போய் ஜெயிக்கிறாங்க அவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மேஜர் லீக் அங்க போய் ஜெயிக்கிறாங்க, உமன்ஸ் IPL ஜெயிக்கிறாங்க. SA லீக்ல மட்டும்தான் 2 வருஷமும் அன்பார்ச்சுனேட்லி அவங்க சரியா பண்ணலன்னு. இப்ப வந்துட்டு எல்லாரும் இந்த மாதிரி ரிஃப்ட் இருக்கு அது இருக்குன்னு சொன்னா, டோன்ட் யூ திங்க் த மேனேஜ்மெண்ட் ஹஸ் காட் எனஃப் பீப்பிள் டு சார்ட் இட் அவுட் இஃப் தேர் இஸ் எனி ரிஃப்ட் ஆஸ் ஸ்பெகுலேட்டட் பை த மீடியா? இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, அவ்வளவுதான் டீம் முடிஞ்சு போச்சு, அதனால வந்து அவங்க சரியா பண்ண மாட்டாங்கன்னா, ஐ எம் நாட் ரியல் பிலீவர் இன் தட் அட் ஆல். இப்ப வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சூரியகுமார் யாதவ் இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ். அது ஏதோ ஒரு இன்ஜுரின்றதுனால அந்த மாதிரி சொல்றாங்க. ரோஹித் சர்மா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இன்னொன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், 2016 நான் புனே சூப்பர் ஜெயின்ஸோட சைன் பண்ணும்போது 2017 வந்து தல தோனி வந்துட்டு கேப்டன்சியை எடுத்துட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனா போட்டாரு. அந்த வருஷம் சிங்கிள் ஹேண்டடா எத்தனை மேட்ச் அவர் ஜெயிச்சு கொடுத்தாருன்றது வியூவர்ஸுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஃபயர்டப்பா வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ரோஹித் சர்மாவும் அதே மாதிரி ஆட்டிடியூட்ல தான் இருப்பாரு. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி நாட் ஒன்லி லாஸ்ட் இயர் ஆர் ப்ரீவியஸ் இயர், ஒரு 5 வருஷமா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸஸ் IPL வந்து பெருசா சொல்ற மாதிரி இல்ல. இந்த வருஷம் அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க மீடியா எல்லாரும்? அவர் கேப்டன்சி போச்சு அதனால அவர் பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டோட வந்து நொறுக்கணும்னு வருவாரு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ பிளேயர் வில் கோ த்ரூ. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னும் மோட்டிவேட்டடா நான் என்ன பண்ண முடியும்ன்றத காட்டணும்னு வருவாரு. ஸோ ஈவன் த ஸ்கை வில் நாட் ஸ்டார்ட். இப்போ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வில் ஸ்டார்ட் வித் இஷான் கிஷன். I have a couple of questions. Most intriguing part of the question, அவங்களோட bowling lineup எப்படி செட் ஆக போகுது, யார் 4 foreigners, பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஹார்திக் பாண்டியாவோட மேசிவ் சக்சஸ். அவர் எப்பவுமே ஒரு காம்பினேஷன் பிளேயரா இருந்திருக்காரு. கொஞ்சம் he'll give a few overs நல்லா ஃபினிஷ் பண்ணுவாருன்னு. குஜராத்ல அந்த டீமோட சக்சஸுக்கும் அவரோட சக்சஸ்க்கும் மெயின் ரீசன்ஸ், அவர் பிளேட் அ ரோல் தட் இஸ் நெவர் டன் பிஃபோர். நம்பர் 4ல வந்து ஸ்பின் ஆடி டேக் டவுன் பண்ணி எடுத்துட்டு போய் எண்ட்ல ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷிங்க தெவாட்டியா விட்டாரு. தெவாட்டியா ரஷீத் கான்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணாரு. அந்த ரோல் மும்பைல பண்ணுவாரா இல்ல he'll go back to the lower middle order? இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த டீமை நான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா has got lot of cushion there. It's not that he has to step up. இப்போ with both bat and ball இப்பயும் அவர் என்ன பண்ணுவாரு, ஓகே நான் வந்துட்டு ஒரு கூட வந்துட்டு கெஸ்ட் ரோல் வந்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சினிமால எல்லாரும் வர்ற மாதிரி, அந்த மாதிரியோ அந்த 10 நிமிஷம் பேசுன்னு கிளப்பிட்டாங்க அந்த ஆளு வந்தது அப்படி. இந்த மௌன ராகத்துல கார்த்திக் வந்துட்டு போவார் பாருங்க. மௌன ராகம் நான் ஒரு யூனிக் படம் சொல்றேன். நீ விஜயகாந்த் படத்துல இருந்து ஆரம்பிச்சல எங்கள் வீட்டு, அதனால விஜயகாந்த் படத்திலே வரேன். தேவன் பாத்திருக்கியா படம்? வாய்ப்பே கிடையாது. அலெக்ஸ் தேவனா வருவாரு விஜயகாந்த், பாத்திருக்கியா? அது அலெக்ஸ் தேவன், அது அருண் பாண்டியன் விஜயகாந்த், இவர் வந்து தேவன். அதுல அது வந்து சாரி தேவன் அருண் பாண்டியன் நினைக்கிறேன். எனிவே ஐ அம் நாட் ராங். அதுல வந்து கார்த்திக் லாயரா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுவாரு, பின்னிடுவாரு அப்படின்னு வந்து பின்னிட்டு போயிருவாரு. அந்த ரோல் மாதிரி நீ சொல்ல வர அப்படித்தானே? ஹார்திக் பாண்டியா அந்த ரோல் பிளே பண்ணலாம். கெஸ்ட் ரோல்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் நேத்து இன்னைக்கு நாளைக்கு ஃபரெவர்னா ஒன்னே ஒண்ணுதான், அலெக்ஸ் பாண்டியன் ரஜினிகாந்த் 3 முகம் தான். தீப்பெட்டிக்கு அது எப்படியா கெஸ்ட் ரோல்? ஃபுல் படமே ரஜினிகாந்த் தானேயா? இல்ல அதுல அந்த ஒரு ரோல் 10 நிமிஷம் இன்ஸ்பெக்டர் ரோல்ல 10 நிமிஷம் வந்துட்டு போவாரு, சாவடிச்சிருவாங்க அவரை. கான்செப்டே ராங்க. கெஸ்ட் ரோல்னா ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து 10 நிமிஷம் நடிக்க வச்சு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு ஆக்டர் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செத்து போயிட்டு அந்த படத்தை ஃபர்தரா கண்டினியூ பண்ணா அது பேர் கெஸ்ட் ரோல் கிடையாது.
பாண்டியா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த குஜராத் டைட்டன்ஸ்ல என்ன பண்ணாருன்னா stood up as a captain to make sure you maximize everyone. இந்த அலெக்ஸ் பாண்டியன் அந்த 3 முகத்துல இந்த 10 நிமிஷம் தான் ஃபயரே. அதுக்காக நிறைய பேர் படத்தை பார்த்தாங்க. இன்னும் நிறைய தடவை நான் அதை பார்ப்பேன். அப்படிங்கும் போது இப்போ வந்துட்டு உங்களுக்கு அவங்க எப்படி போவாங்க? ரோஹித் சர்மா வித் இஷான் கிஷான் என்ன இஸ் காட் அ லாட் ஆஃப் பாயிண்ட் டு ப்ரூவ். இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கல, டெஸ்ட் அந்த மாதிரி டொமஸ்டிக் ஸ்கிப் பண்றாங்க, நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திலக் வர்மா இஸ் ரியலி ஸ்டூட் அப் இன் திஸ் லெவல். இந்தியாவுக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்கை இல்லாததுனால நேல் வதேரா வில் டேக் இன் தட் பிளேஸ். நம்பர் 5ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டிம் டேவிட். நம்பர் 6 பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 ரொமாரியோ ஷெப்பர்ட். நம்பர் 8 ஆகாஷ் மத்வால். நம்பர் 9 பியூஷ் சாவ்லா. நம்பர் 10 ஜஸ்பிரீத் சிங் பும்ரா. நம்பர் 11 going to be the Yorker King துஷாரா. இதுல 3 ஃபாரினர் தான் சொல்லியிருக்கேன். அவங்க தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரையும் இந்த இம்பாக்ட் அப்ப எக்ஸ்ட்ராடனரியா யூஸ் பண்ணவங்க அவங்க தான். இப்ப வந்து ஸ்கை இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இம்பாக்ட் சப்பா டிவால் பிரீவிஸ கொண்டு வருவாங்க until ஸ்கை கம்ஸ் பேக் இன். சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பியூர் சாவ்லா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப பியூர் சாவ்லா சரியா பண்ணலன்னா இன்னொரு பெரிய ஆயுதம் அவங்களுக்கு, தட் இஸ் கால் முகமது நபி. இப்ப 3 ஃபாரினர் தான் நான் சொல்லியிருக்கேன். பியூர் சாவ்லா சரியா பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க? அங்க முகமது நபி எடுத்துட்டு வந்துட்டா அவர் பேட்டிங்கும் பின்னாடி அடிப்பாரு, விக்கெட் எடுக்க மாட்டாரு. 4 ஓவர் சரவெடி 4 ஓவர் அவரால் போட முடியும், போத் டு ரைட் ஹேண்டர்ஸ் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கும் போது இப்ப இவங்களோட பேட்டிங்ல they have got lot of fire power. Anyway, there is no comparison between Sky and Nehal Vadera, but Nehal Vadera has proved that what he is capable of. Rohit Sharma, Ishan Kishan, Tilak Verma, Nehal Vadera, Tim David, ஹர்திக் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் டிவால் பிரீவிஸ் as impact sub. அப்படின்னா இது வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் பிளேயிங் நுவான் துஷாரா உங்களுக்கு என்ன இருக்கும்னா, நுவான் துஷாரா இஸ் a genuine wicket taking bowler in power play. மதுசங்கா இருக்காரு, ஜேசன் பெரண்டார் இருக்காரு, ஜிரால்ட் கூட்ஸே is also recovering from injury. I don't know whether he will be fit in time. He will be fit for IPL, அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. பட் early பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபிட் ஆவாருன்னு இவரு பாத்தீங்கன்னா ஒரு ஜெனுவன் விக்கெட் டேக்கர். அப்படிங்கிறதுனால இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ரொமாரியோ ஷெப்பர்ட், ஓகே கேட்கிற கேள்வி வேலிட் கொஸ்டின் தில்ஷான் மதுஷாங்கா. It is a toss-up between Romario Shepherd's batting and adding another fast bowler. இப்ப டிவால் பிரீவிஸ் வர்றதுனால ஓகே இம்பாக்ட் சப்பா டிவால் பிரீவிஸ கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா they can also play தில்ஷான் மதுஷாங்கா and துஷாரா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த அவங்க எடுத்தாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா கேன் பி ரிசர்வ்ட் மோர் இன் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ். அவங்களோட சக்சஸே ஜஸ்பிரீத் பும்ரா போலிங் 3 ஓவர்ஸ் ஆஃப்டர் 11 ஓவர்ஸ். இப்ப அவங்களுக்கு நுவான் துஷாரா இருந்தாங்கன்னா ஜெனுவனா வந்து அவர் 2 ஓவர் போட்டுருவாரு. ஆகாஷ் மத்வால் சூப்பர்பா போட்டாரு லாஸ்ட் இயர். ஐ டோன்ட் see anyone denying it. ரொமாரியோ ஷெப்பர்டால போட முடியும் கரெக்டா அவரை யூஸ் பண்ணா. அப்படி அவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா they will go with both நுவான் துஷாரா and தில்ஷான் மதுஷாங்கா or ஜேசன் பெரண்டார் who is also a left arm seamer. சோ உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த பவர் பிளேல ஜஸ்பிரீத் பும்ரா ஒரே ஒரு யூஸ் பண்ணிட்டு பின்னாடி ஜஸ்பிரீத் பும்ரா வந்தாருன்னா it is going to be extremely potent. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவும் much similar to சின்னசாமி. உங்களுக்கு வந்துட்டு ஏர்லியரா விக்கெட்ஸ் எடுக்கணும். ஏர்லியரா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு they got someone like நுவான் துஷாரா. if மதுஷாங்கா plays, மதுஷாங்கா is also a genuine wicket taker. ஷெப்பர்டாலே விக்கெட் எடுக்க முடியும். we used him very well in CPL and he responded and they also got இவரு ஜஸ்பிரீத் பும்ரா. அப்படிங்கும் போது மிடில் ஓவர்ஸ்ல பியூஷ் எவ்வளவு அழகா போட்டாரு லாஸ்ட் இயர் எல்லாம் பாத்தீங்க. விக்கெட் வேற எடுத்தாரு. இட்ஸ் நாட் தட் only he was economical, he also picked up wickets. அப்படிங்கும் போது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்டிங்ல without Sky and also having the fire power with the ball to bowl opponents out, give them 7.7 out of 10. கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்கன்றது என்னோட கணிப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப ஒரு படம் வந்திருக்கு மஞ்சுமேல் பாய்ஸ்னு. அதுல வந்து பழைய குணா பாட்டு பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. கண்மணி அன்போடு காதலன்னு ஒரு சாங் கேட்டிருப்பல நீ. குணா கேர்ஸ்ல பாடுவாரு கமல். எழுதிக்கோ தமானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு அதை சொல்லுவாரு அவள்கிட்ட. அந்த மாதிரி இவ்வளவு போர்மா உங்களுக்கு, வேற ஏதாவது போட்டுக்கிறீங்களா லிஸ்ட்ல அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை. எம்மைய பார்க்க போது இவ்வளவு போர்மா உங்களுக்கு. அதுல சொல்லுவாரு, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அப்படின்னோடனே இந்த டீமை படிக்கையில் பயம் எட்டுது. அந்த மாதிரி இருக்கியா? அந்நியாய டீம்யா, எந்த பேஸுமே கவர்ல. நீ சொல்லும் போது வெளியில உட்காந்து இருக்கிற டீமை கூட சேர்த்து ஆடலாம் போல இருக்கு. ஜெரால்ட் கூட்ஸேவா,
டெவால்ட் பிரேவிஸாம், நேஹல் வடேரா வெளில உட்காருவாராம், சூரியகுமார் யாதவ் வெளில உட்காருவாராம், சச்சின் டெண்டுல்கர் வெளில உட்காருவாராம். என்ன அநியாயமா இருக்கு இந்த டீம். கடப்பார சைடு இந்த டீம் இந்த நம்பர் 6 லோடிங்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அடுத்த பார்க்க போற டீமோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெறியா வருவாங்க. நாங்க போறோம்டா ஃபர்ஸ்ட் 6க்கு அப்படின்னு வருவாங்க. பேக் டு பேக் டைட்டில்ஸ் சிஎஸ்கே கடைசியா அடிச்சது 2010 and 11 if I'm not wrong. சிஎஸ்கே பேக் டு பேக் டைட்டில்ஸ் அடிக்க போறாங்களா? மும்பை ஹேவ் a better chance to stop CSK and go to number 6. உன்னோட கணிப்பு என்ன அதுல? ஒன்னே ஒன்னு ஆஷ், நான் எப்பவுமே ஒன்னே ஒன்னு என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 10 டீம் டோர்னமெண்ட் and you are fighting it for close to 7 weeks to get into playoffs, அதுக்கப்புறம் அந்த ஒரு பேட் டே can happen to any team. அந்த கப் எவங்க அடிப்பாங்கன்னு சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் you are allowed to have one bad day ன்றதுனால எனக்கு அது சொல்ல தெரியல. will get to playoffs. அதுக்கு மேல என்ன ஆகும்? சிஎஸ்கேவை அடுத்து ரிவைவ் பண்ணும்போது அந்த பையனால வந்துட்டு அடிப்பாங்க கேட்டா வந்துட்டு I can't give you a guarantee, but them going to playoffs, sure shot playoff shot. இல்ல இது என்னன்னா, நம்ம அந்த ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் கூட கிடையாது. ஹார்திக் பாண்டியாவோட பை இருக்குல்ல, அது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா how hungry they are for this IPL title. And I know everybody can have a very very different opinion. ஈஸியா வாங்கிட்டாங்க, அதை பாயிண்ட் பண்ணிருக்கூடாது, பண்ணலாம், அதுக்கெல்லாம் நான் போல. அவங்களுக்கு இது ஒரு ப்ரைடு ப்ராஜெக்ட். அண்ட் நாங்க ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற அந்த வெறிய உள்ள இறக்கி ஒரு பிளேயரை வாங்கறதுக்கு they have gone to that extent and they have bought it. And it's looking, of course you can say so many things. ஹார்திக் பாண்டியா 2 வரிசையான ஃபைனலுக்கு எடுத்துன்னு போயிருக்காரு டீமை. நான் சம்டைம்ஸ் யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பைய பண்ணும்போது யோசிச்சு பாரு, குஜராத்ல இருந்து ஒருவேளை ரஷீத் கானை வாங்கியிருந்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேடு. ஹார்திகை வாங்கியிருக்காங்க, ரஷீத் கானை வாங்கிட்டாங்கன்னா சோ இட் பெஸ்ட். அதாவது EPL இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஃபுட்பால் எல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். ட்ரேட் யார் வேணா எங்க வேணா ஃப்ரீ ட்ரேட்ல வாங்கலாம். ஸ்கவுட்டிங் சிஸ்டம்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விண்டோக்கு போயிடுச்சுன்னா சம் டீம்ஸ், ஒரு சில டீமோட சக்சஸ் வந்து ஃபர்தரா அந்த மணி பவர் இருக்கும்போது அதை வாங்கினா ஒரு ஈக்குவல் லோக்கஸ் ஸ்டாண்டி இல்லாம போயிருமோ சம்டைம்ஸ்னு ஒரு கொஸ்டின் ஒன்று எழும்புது. பட் நெவர்தெல்லஸ் இந்த ட்ரேட் பண்ணதுல மும்பை இந்தியன்ஸ் வந்து 6th டைட்டிலுக்கு நாங்க போறோம். நான் ஒரு நோஹவுல என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க எப்போதுமே சிஎஸ்கே ஒரு டைட்டில் அடிச்சா 2 டைட்டில் மேல போகணும்னு ஆசைப்படுவாங்க, டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு மார்க்கி பேட்டில் கொண்ட 2 டீம்ஸ். அப்பனா நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் நீ பாடினதுதான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஓ நான் முடிச்சிடுறேன். 6th டைட்டில் இங்க போகுமா? இங்க எப்படி சான்ஸ்? ஹோம் டெவான் கான்வே இல்ல, ஹோம் தான் அவங்களோட ஸ்ட்ரெங்த், ஃபோர்ட்ரஸ். மறுபடியும் எப்படி இது எப்படி லாஸ்ட் சீசனா? டெஃபினெட்லி நாட். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். அதாவது இப்ப இவங்க பாத்தீங்கன்னா தேவான் கான்வே அப்படின்னு சொன்னீங்க, அதுதான் வந்து எக்ஸலன்ஸ்ன்றது. அப்படியே சும்மா அப்படியே மிக்சர் போட்டு தூக்குனாங்க ரச்சின் ரவீந்திராவை. சோ அவரு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அந்த சென்னை பிச்சில் அவராலையும் ஏமாத்தி 4 ஓவர் போட்டு முடியும். ஒரு கண்ட்ரோல்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பெருசா பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையோ, ஒரு 4 ஓவர்ல 27 ரன் அங்க போட்டுருவாரு. அப்படிங்கும் போது எவ்வளவு பெரிய அடிஷன் பாருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரும் ஒரு 550 ரன்ஸ் வஸ்டி கேஸ் பேட்ஸ்மேன் அவரு IPL, ஃபாலோட் பை ரச்சின் ரவீந்திரா. டெஃபினட்டா இப்ப அவங்க வந்து நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, சமீர் ரிஸ்வி அவ்வளவு பணம் கொடுத்து எடுத்திருக்காங்க, சோ டு யூ திங்க் தட் சமீர் ரிஸ்வி இஸ் கோயிங் டு ஸ்டார்ட்? தோனி எப்படி யோசிப்பார்னா, இப்ப ராணேவோட ஃபார்ம் எப்படி இருக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டார். போன வருஷம் எனக்கு அவர் வந்து அவ்வளவு ஒரு பிவோட்டல் ரோல் பண்ணி கொடுத்து எடுத்துன்னு போனாரு. நீதாயா ஸ்டார்ட் பண்ணுவ, நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய்ன்ற மாதிரி நீதாயா ஸ்டார்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3ல வந்து ராணே ஆடுவாரு. வேற ஒரு லைன் சொல்லுவா. சண்டே அன்னைக்கு சப்தஸ்வரங்கள் போது ஒரு சாங் வரும், ஹமாரா பஜாஜ் ஹமாரா ஜிங்கியா அப்படின்னு அவரே விளையாட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அதான் சொன்னேனே, இப்ப இந்த ஒரு ஆடு வரும் ஏசியன் பெயிண்ட்ஸ்ல, கலக்கரல் சந்துரு புது வீடு புது காரு. இப்ப அவரெல்லாம் யோசிக்கவே மாட்டாரு. இவரு எப்படின்னா பழைய பிளேயரு, போன வருஷம் ஆடி கொடுத்தாரு அப்படின்னு எடுக்கிற ஆளு. அந்த ராணே வந்து பின்னி எடுப்பாரு. இப்ப எல்லாரும் என்ன யோசிப்பாங்க, ராணேயும் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி டொமஸ்டிக்ல பெருசா எதுவுமே பண்ணல. அப்படிங்கும்போது ஒருவேளை சமீர் ரிஸ்வி எடுத்துடலாமா அடிப்பாரு இங்க வந்து. சோ நம்பர் 3 இட் இஸ் கோயிங் டு பி ராணே. நம்பர் 4 வந்துட்டு இவங்க எப்படின்னா இன்னொன்னு வந்துட்டு they will play Daryl Mitchell at number 4. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா is going to give that bowling wide which Moeen Ali will create. இன்னொன்னு சொல்றேன், இவங்க டேரல் மிச்சேல 14 கோடி கொடுத்து எடுத்தது, 14 கோடி கொடுத்து நான் எடுத்திருக்கேன்லாம்
மாட்டாங்க. அந்த மாதிரி டீமே இவங்க கிடையாது. எனக்கு இந்த நம்பர் 16 4ல கோடி கொடுத்து எடுத்து பிப்ப போட்டு உக்காத்தி வச்சு அழகு பார்ப்பாங்க. அதனால நீங்க 16 கோடி 17 கோடி எடுத்தாலும் நீங்க வந்து பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படின்னா யாரு வந்துட்டு கரெக்டா சூட் ஆவாங்க. சோ இட் இஸ் கோயிங் டு பி டேரல் மிச்சல். ஏன்னா இந்த அம்பட்டி ராயுடு ஆடுனது போல இல்ல அதான் சொல்றேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் பருத்தி மூட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இங்க இருக்கலாமா குடோன்ல இருக்கலாமா, சரி குடோன்ல இருந்தா பரவாயில்ல போடியா குடோன்லன்றுவாங்க. அந்த மாதிரியான டீம் தானே ஒழிய அதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லயே இருந்திருக்கலாமே சார். அப்பனா இவங்களை வேலையை வச்சு வேலை எப்படி வாங்குறது? எல்லாரையும் எடு வேலை வாங்கிக்கிறோம். அதனால நம்பர் 4 will be டேரல் மிச்சல். அவருக்கு வந்து ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மோயின் அலி. நம்பர் 5 is going to be சிவம் துபே followed by ரவீந்திர ஜடேஜா. அதுக்கப்புறம் நம்பர் 7 தல தோனி. நம்பர் 8 வந்துட்டு தீக்ஷானா தான் ஆடுவாரு. இன்னாதான் சாண்டர்னு எல்லாரும் கதறினாலும் இது வேலைக்கு ஆகாது. தீக்ஷானா இஸ் கோயிங் டு பிளே. அதுல ஒன்னு ஃபாலோட் பை தீபக் சஹர். அதுக்கப்புறம் இந்த மத்தீஷா பத்திரனா வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லனாலும் அவங்களுக்கு கவலை இல்ல. முஸ்டாபிசுர் சோ அது 2 மேட்ச் அவர் ஆன்லைன் இருப்பாரு. இப்ப ஒரே ஒரு இது என்னன்னா இவங்களுக்கு இப்ப இட்ஸ் பிட்வீன் துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஷார்துல் தாக்கூர். பட் ஷார்துல் தாக்கூர் will start for a reason. அவர் தோனிக்கு எப்படின்னா அவர் வந்து 10 பேரும் பேட்டிங் ஆடணும்னு ஆசைப்படுவாரு. தீபக் சஹரும் பேட்டிங் ஆடுவாரு. அப்புறம் வந்து துஷார் தேஷ்பாண்டே will be their impact sub. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பாருங்க பேக்கப் பாருங்க. இந்த 11th ஸ்பாட்டுக்கு பேக்கப் ராஜவர்தன் ஹங்கர்கேக்கர், முகேஷ் சௌத்ரி, சிமர்ஜீத் சிங். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர் 3 ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமீர் ரிஸ்வி இருக்காரு. நிறைய பேர் வந்து அந்த அரவல்லி அவினாஷ பார்த்ததில்ல. இப்ப நான் இப்பயே சொல்றேன், குவாலிட்டி பிளேயர். அவர் இறங்கி அடிப்பாரு. சோ இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. ஒருவேளை பயங்கர திருப்புலி அப்படின்னா அந்த பருத்தி மூட்டை 14 கோடி கொடுத்து வாங்கின பருத்தி மூட்டையை குடோன்ல உட்காத்தி வச்சுட்டு மோயின் அலி ஆட வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா, ஒரு பக்கம் தீக்ஷானா, ஒரு பக்கம் ஜடேஜா, ஒரு பக்கம் எப்படின்னா பேட்ஸ்மேன் இடுப்பு மிட் விக்கெட்ல திரும்புற அளவுக்கு திருப்பலி கொடுத்துருவாங்க. திருப்பலி கொடுத்து 4 பேரை வச்சு இடின்னு இடிச்சிருவாங்க. இவங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா போன தடவை பென் ஸ்டோக்ஸ் எடுத்துட்டு நானும் சொன்னேன் பென் ஸ்டோக்ஸ் பிளே மேசிவ் ரோல் ஃபார் தம்னு. அவங்க கவலையே படல, நீ பருத்தி மூட்டை நீ குடோன்ல ரெஸ்டட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கப்ப தூக்கின்னு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த தடவை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு the addition of ரச்சின் ரவீந்திரா, the addition of லார்துல் தாக்கூர் and the addition of டேரில் மிச்சல் is only going to provide enough strength. They will go with the highest rating according to me, 7.9 out of 10, and they will make it to the playoffs. ஹையஸ்ட் ரேட்டிங். போன தடவை கஷ்டம்னு சொன்ன இதே டீமுக்கு ஒரு சில அடிஷன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு பீடா. இப்போ வந்து பத்திரானா, அதாவது ப்ரீவியஸ் சீசன் they didn't qualify, லாஸ்ட் சீசன் they won the title. ஒரு பெரிய லிஞ்ச் பின் பாயிண்ட் என்னவா நான் பாக்குறேன்னா பத்திரானா பிக் எக்ஸ் ஃபேக்டர். அண்ட் பத்திரானா கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு, மல்லிங்கா கிட்ட இல்லாத ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா அவனோட angle of release is even more lower and front leg பயங்கரமா கொலாப்ஸ் ஆகுது. லிட்டரலி அப்பர் பாடியோட கோர் லிட்டரலா கீழே வந்து ரிலீஸ் பாயிண்ட் பயங்கர லோவா இருக்கு. இட் இஸ் வெரி ஸ்ட்ரெனுவஸ். லசித் மலிங்கா வந்து ஒரு பியூட்டிஃபுல் சைட் ஆன் பொசிஷனுக்கு போயிடுவான். அவனோட பேக் லெக் வந்து will almost be parallel. அவனோட அந்த ஃபீட் it will be parallel to the crease at the top end. இவனுக்கு அது இல்ல. இட் இஸ் பிரேக்கிங், கடார் முடான் ரொட்டேஷன் இருக்கு, டார்க் பயங்கரமா இருக்கு. ஐ ஜஸ்ட் ஃபீல் இப்போ ரீசெண்டா அந்த பங்களாதேஷோட பார்த்த T20 மேட்ச்ல கூட ரொம்ப ஒரு மேட்ச் நடுவில் போயிடுச்சு ஹாம்ஸ்ட்ரிங். ஏன்னா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏன் வருதுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஜுரிஸ் வந்து ரிலேட்டட், பேக் க்ளூட் எல்லாம் 1-to-1 கனெக்டட். பயோமெக்கானிக்கலி அவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ஹிஸ் வெல்பீயிங் ஃபார் சிஎஸ்கே இஸ் ஆஃப் பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த எக்ஸ் ஃபேக்டர் கொடுக்குறான். உன்னோட தாட்ஸ் on that? சரி, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னொன்னு அது லோ ரிலீஸ்னா பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து இந்த பேக் ஃபுட் லேண்டிங்கை பத்தி சொன்னீங்க. லசித் மலிங்கா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு அந்த பொசிஷனுக்கு போயிட்டு போடுவாரு. இப்ப இவர் எப்படின்னா இன்னும் ஃபாஸ்டா ஆக்ஷன், பாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படியே ஓடி டிஸ்கஸ் த்ரோமே சுருக்குன்னு கை இங்க வந்துடும். அதனாலதான் வந்து இவருக்கு வந்து பொசிஷன் இன்னும் லோவா இருக்குன்றதுனால பர்டிகுலரா சில சமயம் இந்த ஸ்லோயர் பால் போடுறாரு. அது இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும் ரீட் பண்றது. இல்ல, I understand the complexity of facing him is different to the problems that he is actually encountering. ஏர்லி ஸ்டேஜ்ல என்கவுண்டர் பண்ணலாம், எங்க இன்னும் பாடி இன்னும் கூட ஃபினிஷ் ஆகாம இருக்கலாம், அவர் இன்னும் ஃபில் அப் ஆகாம கூட இருக்கலாம்.
பட் இஸ் கெட்டிங் இன்டு a little bit of problems because the complications in the action are very high நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் நான் அதை சொன்னேன். இன்ஃபேக்ட் மலிங்காவோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, நல்ல ப்ராஸ்பெக்ட் என்கிட்ட மலிங்காவே சொன்னாரு. பட் அது இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பொசிஷன்ஸ்குள்ள அவன் போய் இஸ் கெட்டிங் இன்டு வெரி ஆக்வர்ட் பொசிஷன்ஸ் அட் தி கிரீஸ்னு தோணுது. இல்ல ஆஷ், நீங்க சொன்ன மாதிரி மலிங்கா கெட்ஸ் இன்டு குட் சைட் ஆன் பொசிஷன். the amount of stress what you are giving into low position அது ஃபைனலி எங்க வந்து எஃபெக்ட் ஆகும், உங்களோட ஃபாலோ த்ரூ பேக்ல தான் எஃபெக்ட் ஆகும். அப்படிங்கும்போது இப்ப லசித் மலிங்கா பாத்தீங்கன்னா எஸ் இஸ் பொசிஷன் is low but not as low as மதீஷா பத்திரானா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஆன் பொசிஷனுக்கே போடாம நீங்க போடும்போது உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட் இன்னும் கொலாப்ஸ் ஆகும். அப்பதான் அந்த லோ பொசிஷன் நீங்க வர முடியுங்கும் போது பேக் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கு. லசித் மலிங்கா மாதிரி ஒரு ஆள் ஒர்க் பண்ணி என்னோட ஆக்ஷன் இந்த மாதிரி தான் இருந்தது, நான் கொஞ்சம் லாங்கட்டிவிட்டி ஜாஸ்தியா இருந்தது, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரோட பொசிஷனை வந்து ரொம்ப ஓபன் செஸ்டடா இருக்காரு. கொஞ்சம் சைடாமா மாத்தினா நீங்க சொல்ற மாதிரி இந்த பேக் ஃபுட் ஸ்ட்ரைக் லசித் மலிங்காக்கு சிமிலரா வந்தா நிறைய சர்வைவ் ஆக சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு இமேஜின் தட் இஸ் 145 147 அந்த மாதிரி பேஸ் ஜெனரேட் பண்ணும் போது பேக் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. ஹோப்ஃபுல்லி கரெக்ட்ஸ் இட். இல்ல அதுதான், ஏன்னா சிஎஸ்கே வந்து இன்ஃபேக்ட் ஐபிஎல்ல வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கும் குவாலிஃபை ஆகாம போய் குவாலிஃபை ஆகி டைட்டில் அடிக்கிறதுக்கும் குவாலிஃபை ஆகாம போகாம இருக்கிறதுக்கும் அந்த 2-4 பாயிண்ட் தான் வித்தியாசம். அது ஒத்த பிளேயர்ல கூட வரலாம், ஆனா நோ ஒன் பிளேயர் மேக்ஸ் த டீம் ஆல்சோ. அதையும் நான் சொல்றேன். அதுல வந்து ஷார்துல் திரும்பி வந்தது அந்த பிலீஃப், அவன் வாட் ஹீ கேன் டூ, த கோ கெட்டிங் ஆட்டிடியூட், அவனோட பேட்டிங், அதுல வச்சு கொஞ்சம் மேபி பத்திரானா தான் காம்பன்சேட் பண்ணலாம். பட் நெவர்தெலஸ் இன் சென்னை விக்கெட்ஸ் முஸ்தபிசரோட கட்டர்ஸ் குட் பி வெரி வெரி எஃபெக்டிவ். So all in all, I think what you said is right. Or the highest rating கொடுத்திருக்கா. So just to revise the ratings, so just a recap: CSK at 7.9, Mumbai at 7.7, 7.4 for RR, 7.3 for LSG. Your 4 qualification teams. Just to revisit, ஏன்னா 10 team tournament, a lot of things can go here and there. நிறைய பேர் வந்துட்டு போன தடவை நீ சொன்னபோது என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. I found it very peculiar and funny. ஏன்னா at the guess at the start of the tournament, guessing எல்லாமே status quo maintain ஆகும்னு. நிறைய டீம்ஸ் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகாது, இன்ஜுரிஸ் வரும், லேக் ஆஃப் ஃபார்ம் வரும், திடீர்னு ஒரு பிளேயர் லேட்டா வருவாங்க, நமக்கு தெரியாது, ஹோம் வென்யூல எப்படி பிச்சர்ஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. இந்த தடவை நிறைய ஃப்ளூயிடிட்டி இருக்கு, எலெக்ஷன்னால இப்படி போகுது. டெவன் கான்வே இல்ல இந்த தடவை சிஎஸ்கேக்கு, ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்றதுக்கு. பட் ரச்சின் ரவீந்திரா எடுத்து பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பருத்தி முட்டை ஜோக் கூட நல்லா இருந்தது. பை தி வே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பருத்தி முட்டை ஜோக் தெரியும் நான் எதிர்பார்க்கல. பட் ஆல் செட் அண்ட் டன். இந்த 4 தவிர நான் உங்களுக்கு இன்னொரு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். டு சே இந்த டீம்ஸ்க்கு இது நடந்தா போயிடும், இந்த டீம்ஸ்க்கு நடந்தா இந்த டீம் முன்னாடி போயிடும், இந்த டீமுக்கு இது மிஸ் ஆச்சுன்னா இந்த 2 டீம் வெளியே போயிடுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் கொடுக்குறேன். அப்படி வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே மும்பையை எங்க வச்சு பாக்குறீங்க இன்னியோட டீம்ஸ்? எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயும் மும்பையும் வந்துட்டு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லைன்றதான் எனக்கு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வாட் தேவ் காட். இப்ப கான்வே போனாரு, அதை பத்தில கவலையே கிடையாது. ஸ்ட்ரைட்டா ரச்சின் ரவீந்திரா வில் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் இன் தி பிளேயிங் 11. இப்ப எனக்கு என்னன்னா certain things which we cannot make a call. நாளைக்கு வந்துட்டு யாராவது ஒரு பிளேயருக்கு ஒரு ஆம்ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இஷான் கிஷான் மாதிரி ஒருத்தர் வந்து கேட்ச் பிடிக்க போய் ஃபிங்கர் இன்ஜுரி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், இஷான் கிஷான்க்குலாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அப்படிங்கும்போது you cannot predict it, but when you see that how they have formed their team when it comes to the auctions அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு unless otherwise தோனி மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் எரரும் பண்ண மாட்டாரு, அவரோட ஒர்க்கும் நான் பண்ணிருக்காரு, எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. அப்படிங்கும்போது ஐ டோன்ட் see them missing out. ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா the return of Sky, அவர் எப்ப திரும்பி வர போறாரு. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா வந்துட்டு மீடியால சொல்றாங்க இந்த மாதிரி அவருக்கு ஏதோ இன்ஜுரி, இனிஷியல் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆட மாட்டாருன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியல. The team what they got, even with Sky missing out, அவங்களுக்கு எல்லா காம்பினேஷனும் அவங்களால ஆட முடியும். ஸ்பின் காம்பினேஷனா நபியை கொண்டு வர முடியும், ஃபாஸ்ட் பவுலிங் காம்பினேஷனா 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆட முடியும், எல்லாமே அவங்களால பண்ண முடியும். பிகாஸ் the balance that Hardik Pandya is going to give as a bowler. அதனால வந்துட்டு அவங்களும் மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு I told you only one thing, they got 4 gun bowlers, they got a power packed batting lineup of 7. அப்படிங்கும்போது அந்த 5th bowler உள்ள வர்றது 5th bowler either it's going to be Navdeep Sainiyo இல்லனா வந்து குல்தீப் சர்மா, how they are going to step up. அப்ப அந்த கை சுத்துற ஒரு bowler இந்த ரோமான் பவுலோ, யசஸ்வி ஜெய்ஸ்வாலோ இங்க அவங்களுக்கு அடி வாங்கலாம். but I still feel that Rajasthan Royals will also make up. LSG is the
only team I feel they've got a chance to miss out. ஏன்னா வந்து குவிண்டன் டிகாக் வந்து அவ்வளவு பெருசா ஃபார்ம்ல கிடையாது. கேஎல் ராகுல் பின்னாடி ஆட போறான்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு டைனமிக்ஸ் அஃபெக்ட் பண்ணும்னு தெரியாது. அதனால தீபக் கூட ஆட வெரி இன்டிஃபரண்ட் சீசன் லாஸ்ட் இயர். இந்த he will start. Padikkal is again going to come back at opening the batting. They've got a different coach. மிஸ் அவுட் ஆனுன்னு பாத்தீங்கன்னா இந்த டீம் மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எனக்கு பர்சனலி பாத்தீங்கன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எந்த டீம் உள்ள வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க கேட்டா ஆர்சிபின்னு சொல்லுவேன். ஆனா அவங்களோட சான்சஸ் வந்துட்டு இந்த வில் ஜாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு பண்றாங்களா பேட்டிங் ஹெவியா தெரியாது. KKR has got a sniff to really come back. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸும் இன்ஸ்பைட் லூசிங் இது தப்பு. நீ ஒரு டீம் சொன்னா ஒரு டீம் தான் சொல்லலாம். எல்லாரும் மனசையும் நீ இதயத்தெல்லாம் கவர வேண்டாம். சொல்லி ஒரு டீம் உங்களுக்கு சான்ஸ் தான் உண்டுதான். இல்ல இப்ப நீ தான் சொன்ன இந்த டீம் மிஸ் அவுட் ஆகும், அந்த டீம் மிஸ் அவுட் ஆனா எந்த டீம் சொல்ற அவ்வளவுதான். LSG மிஸ் அவுட் ஆனா I will put forward both Gujarat Titans and KKR in the contention. KKR. One final question before we wrap on CSK P-Dog. இப்போ வந்து தோனி வந்து ஒரு நியூ ரோல் அப்படின்னு போட்டிருந்தாரு. கடைசியில it turned out to be an ad. அவர் நீ சர்ஜரி பண்ணிருக்காரு, ஓடுற மாதிரி வருது போட்டோஸ்லாம். முதல்ல வந்து ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபியர்லெஸ் வாரியர்ஸ் who play to win ஒரு ஹோர்டிங் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு முடியெல்லாம் புசுன்னு விட்டுட்டு சின்ன ஒரு இதெல்லாம் வச்சுட்டு சோல்ஜர் மாதிரி அப்படி ஓடுவார். அதே மாதிரி ஒரு ஓடுற வீடியோ ஒன்று பார்த்தேன். where do CSK head? Does Dhoni have another season? ஏன்னா நெக்ஸ்ட் இயர் திருப்பி மெகா ஆக்ஷன் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்றாங்க. Is he going to continue? Definitely not. என்ன ஏது இல்ல இந்த வருஷமே அவர் கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணி யார் என்ன கேப்டன் பண்ணுவாங்கன்னு பாப்பாராம். What are your thoughts? ஏங்க அவர் பாலை பார்த்தா வந்து ரிட்டையர் ஆகிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நான் கேக்குறேன். அவர் லாங் காரியம் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நீ சும்மாலாம் வந்து பீலா விடாம கரெக்டா சொல்லணும். உன்னோட கிரிக்கெட் இல்ல, it is very simple. Last year what was his contribution as a batsman? Only when it was needed. The previous season, really the year before that அவர் ஆடினதை பார்த்தோம்னே நிறைய பேர் வந்து கன்சர்ன் காமிச்சாங்க. போன வருஷம் இஷ்டத்துக்கு பேட்டிங் ஆனார், கட்டார் முட்டார் ஆடினார். எனக்கு ஒண்ணுமே புரியல. He came to bat, if you remember. எப்ப தேவையோ அப்பதான் வந்தாரே ஒழிய he didn't promote himself or did anything. அவரோட பிரசன்ஸ் தான் சிஎஸ்கேக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்படிங்கும்போது if he can keep wickets, if he can stay fit, then why not? See, இப்ப நான் ஒரே ஒரு பிம்ரான் டாயர் என்ன ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு. I don't want people making an outside noise about my age. I have to decide whether I am fit enough, whether I am still performing, whether I am contributing. I will continue அப்படின்னாரு. அப்படிங்கும்போது it is him to decide whether he is still enjoying. எனக்கு என்ன தோணுதுன்னா honestly speaking, அந்த லாங் ஏரை வச்சுதான் வந்துட்டு அவர் கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் இவ்வளவு வருஷமா அந்த லாங் ஏர் இல்ல. இப்ப லாங் ஏரோட அவர் வராருன்னா he wants to make sure எப்படி போனானா கபாலி அப்படியே திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு வந்துட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் சீசன் டு பி த லாஸ்ட் ஃபார் ஹிம். எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்து அவர் கேப்டன்சி பண்ணணும். ஒரு வைஸ் கேப்டனை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்லி ட்ரை அண்ட் க்ரூம் ஹிம். அந்த மாதிரி தான் யோசிக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இஸ் ஆல்சோ நாட் யங். ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ருத்ராஜ் கேக்வாட். ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா அதை உருவாக்கணும் அவரு. That is what exactly has got to do. But if he's got the fire and passion and fitness to come for another year, why not? But என்ன கேட்டீங்கன்னா I sincerely feel, I hope it doesn't happen. This will be his last year. Right. Thank you so much, P-Dog. Wonderful series of previews. As always, இந்த ப்ரிவியூலாம் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்லி ரவுண்ட் அப்ஸ் பண்ணுவோம், மேட்ச் ப்ரிவியூஸ் பண்ணுவோம். இந்த வருஷம் 6 வாரமா களை கட்ட போகுது நம்ம சேனல்ல. இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் காலா உங்களோட அட்ரஸ் இங்கே தான். Thank you so much for joining us on this series of IPL previews.